மத்திய அரசு சுற்றறிக்கையின்படி பள்ளி மாணவர்களிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்புகளில் போட்டிகள் நடத்தப்படாது என்று பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சகம் நாடு முழுவதும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் வரும் 7ஆம் தேதி முதல் வரும் 11ஆம் தேதி வரை பள்ளி மாணவர்களிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்புகளில் போட்டிகள் நடத்தும்படி அறிவுறுத்தியிருந்தது. இதற்கு பரவலாக எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தமிழகத்தில் இந்த போட்டிகள் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் பள்ளி மாணவர்களிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்புகளில் போட்டிகள் நடத்தப்படாது என பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் HCL நிறுவனம் சார்பில் சைக்கிள் போட்டி நடைபெற்றது. கானத்தூர் பகுதியில் இருந்து மாமல்லபுரம் பூஞ்சேரி வரையிலான 28 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று வரக்கூடிய சைக்கிள் போட்டியை சோழிங்கநல்லூர் MLA அரவிந்த் ரமேஷ் மற்றும் HCL நிறுவன இயக்குநர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற போட்டியில் 4 பிரிவுகளாக சுமார் 2200 பேர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசுத் தொகையை விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சகத்தின் செயல் அதிகாரி அதுல்யா மிஸ்ரா, சோழிங்கநல்லூர் MLA அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் வழங்கினர். குரோம்பேட்டையில் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் கலந்து கொண்ட வாக்கத்தான் நிகழ்ச்சியை பாடகி மற்றும் நடிகையான ஆண்ட்ரியா தொடங்கி வைத்தார். அனைத்து தரப்பினரும் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் என 5000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட வாக்கத்தான் நிகழ்ச்சி சென்னை MIT மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 1 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பிரபல திரைப்பட நடிகை ஹன்சிகா மோத்வானி தனது தாயாருடன் வந்து சாமி தரிசனம் செய்தார். தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகை ஹன்சிகா மோத்வானி சமீப காலமாக குறைவான படங்களிலேயே நடித்து வருகிறார். அந்த வகையில் தமிழில் ரவுடி பேபி மற்றும் காந்தாரி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தனது தாயாருடன் வந்திருந்த ஹன்சிகா மோத்வானி சாமி தரிசனம் செய்தார். சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் ஸ்டாலின் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதால் திமுகவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியான அறிக்கையில் 144வது வட்ட செயலாளரும் சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினருமான ஸ்டாலின் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெருமழை பெருவெள்ளத்தின் போது உதவி செய்ய முன்னெச்சரிக்கையாக கணக்கெடுக்கும் பணியில் மாநகராட்சி ஈடுபட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் மழை காலங்களில் பெருவெள்ளத்தின் போது கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள், முதியவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்யும் வகையில் ஒவ்வொரு பகுதியிலும் கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுக்கும் பணியில் சென்னையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் பயிலும் சுமார் 1500 மாணவர்கள் தாமாக முன்வந்து தன் ஆர்வலராக இணைந்து கொண்டு பணியாற்றி வருகின்றனர். இந்த பணியில் ஈடுபடும் மாணவர்கள் மாநகராட்சியின் அடையாள அட்டையும் மாநகராட்சியின் சின்னம் பொறித்த டி-ஷர்ட்டையும் அணிந்திருப்பார்கள் என்றும் அவர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி MS சுப்புலட்சுமி விருதை பாடகர் TF கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என மறைந்த MS சுப்புலட்சுமியின் பேரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் வரும் டிசம்பரில் மியூசிக் அகாடமியின் 98வது ஆண்டு விழாவில் பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு MS சுப்புலட்சுமி விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது சுய விளம்பரத்திற்காக தன்னுடைய பாட்டிற்கு எதிராக இழிவாக அவதூறான கருத்துக்களை கூறியதாகவும் ஆகவே அவருக்கு விருது வழங்க தடை விதிக்கும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பாடகர் TM கிருஷ்ணா பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.